அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு, வாழ்க வையகம். சில திருக்குறள்களும் திருவள்ளுவரும் என் பார்வையில் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சரியாக புரிந்து கொள்வீர். கருத்தாக்கம்: பத்ம இராமலிங்கம். யான் எடுத்துக்கொண்ட திருக்குறள் அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் எண் 24. உரனென்னும் தோட்டியா நோரைந்தன் காப்பான் வரனென்னும் வைப்புக்கோர். எனது உரை: மன உறுதி என்ற கதவு அல்லது காவல் மூலம் ஐம்புலன்களையும் தீமை செய்யாது காப்பவன் பெரும் பேறு பெற்ற இந்த நில உலகிற்கு விதை போன்றவன். அல்லது மன உறுதி மூலம் ஐம்புலன்களையும் காவல் காப்பவன் நில உலகிற்கு ஒரு வரம் என்ற விதை போன்றவன். இங்கு ஐயப்பாடு உடைய சில சொற்கள்: தோட்டியான், வைப்பின், வரன். தோட்டி பொருள்: ஆணை, கதவு, காவல், அங்குசம். தோட்டி என்பதற்கு கதவு அல்லது காவல் என்ற பொருள்தான் இங்கு பொருத்தமானதாக இருக்கும். ஏனெனில் அங்குசத்தால் அடக்க முடியுமேயாது. ஓர் ஐந்தும் காப்பான் என்றுதான் உள்ளது. அடக்கினான் என்று வரவில்லை. ஆகமதத்தன 5 களிறுகள் ஆகமதத்தறியோடனைக்கின்றில பாகனம் ஏத்தவை தாமும் இழைத்தபின் யோகு திருந்துதல் ஒன்றறியோமே. மிக்க மதத்தை உடைய களிறுகள் உடம்பகத்து 5 அவை செவி, மெய், நோக்கு, நாக்கு, மூக்கு என்பன. அவை அடங்கா மதங்கொண்டிருப்பதால் கந்தாகிய கட்டுத்தறியில் அணைகின்றன. அவற்றின் வழியே கொண்டுள்ள பாகராகிய ஆரியர்களும் இழைத்தன. அக்களிறுகளும் அலைந்து அலைந்து ஏத்தன. சிவன் திருவருளால் அகத்தாபமாகிய யோகுதிருந்துதல் நிலை ஏற்பட்டது. அதுவே அப்புறங்களாகிய யானைகளை கட்டுத்தறியாகிய சிவத்தின் பால் அணைத்தலாகும். இந்தப் பாடலில் ஐம்புறங்களுக்கு உருவகமாக 5 யானைகளை குறிப்பிட்டார். இருப்பினும் அதை அங்குசம் என்ற பயன்பாடு இல்லை. திரையில் உள்ள திருமந்திரப் பாடலின் பொருள்: செவி, மெய், நோக்கு, நாக்கு, மூக்கு ஆகிய அறிதற்கருவிக்கு நிலைக்களமாகிய பொறிகள் 5. அவை புலமெனப்பட்டன. புலன்களை ஏற்றுக்கொள்ளும் இந்திரியங்களாகிய புறங்குழி 5. செவி, மெய், நோக்கு, நாக்கு, மூக்கு புள்ளென்று உருவகிக்கப்பட்டன. மெய்யப்படும் புலம் 5. ஓசை, ஓரு, ஒளி, சுவை, நாற்றம் அவற்றிற்குரிய பண்புகளும் 5. கேட்டல், உறுதல், காணல், சுவைத்தல், முகர்தல் இவை நீர். இவ்வைந்தும் குலம் ஒன்றே. அறிவென்னும் கோல் கொண்டு மெய்ப்போனாகிய ஆரியர் மிகவும் அலைவுற்றுப் போகும் வழி 9. புலன் உடலை மெய்யும் இடமாகவும் ஆன்மாவை கண்காணிக்கும் மெய்ப்பனாகவும் உருவகப்படுத்தியுள்ளார். திருமந்திரம்: அஞ்சுள சிங்கம் அளவியில் வாழ்வன அஞ்சும் போய் மேய்ந்ததம் அஞ்சு அகமே புகும் அஞ்சின் உதிரும் ஈரும் அறுத்திட்டால் எஞ்சாது இறைவனை ஏதலும் ஆமே. நமது உடலாகிய காட்டில் 5 சிங்கங்கள் உள்ளனவாம். இவை காட்டில் திரிந்து வேட்டையாடி உண்டபின் தம் இருப்பிடம் வந்து சேர்ந்துவிடும். இந்தச் சிங்கங்களின் நகங்களையும் பற்களையும் இறைவனது திருவடிகளைச் சென்றடைய தடை எதுவும் இராது. ஐவர் அமைச்சருள் 96 ஐவரும் மைந்தரும் ஆளக் கருதுவர். ஐவரும் 5 சினத்தோடே நின்றிடில் ஐவர்க்கு இறை இருத்து ஆற்றகிலோமே. இப்பாடலில் ஐம்புறங்களை அமைச்சர்களுக்கு ஒப்பிடுகிறார். அமைச்சர்களுக்கு உதவியாக உடலில் 96 தத்துவங்கள் உள்ளனவாம். மிகவும் வலிமை குன்றியவனாக இருந்தால் அமைச்சர்கள் மட்டுமின்றி அவர்களது பிள்ளைகளும் கூட அதிகாரம் செய்ய முற்படுவார்கள். இழைக்கின்ற வாரரின் திண்ணுயிர் வைத்த கிளைக்கொன்றும் ஈசனைக் கேடில் புகழோன் அழைக்கொன்ற நாகமன் சாடல் ஒடுக்கின் துளைக்கொண்ட தவழை தூங்கும் படைத்தே. இனிதே வாழ்தற்கு உரிய உயிர்கள் துயர் உறுதலை அறிந்து அத்துன்பத்தினின்றும் நீங்குதற்குரிய வழியை அமைத்துக் கொடுத்த இறைவனைப் போற்றி தானும் அழியா புகழைப் பெறுகின்ற அறிவன் ஐம்பொறிகளாகிய பாம்புகள் எடுத்து ஆடுகின்ற ஆட்டத்தை விடுத்து தமது புற்றிலே சென்று அடங்கிக் கிடக்கும்படி அடக்கி விடுவானாயின் அதன்பின் அவனும் துளையை உடைய அந்த புற்று வழியாகவே இன்பம் பெற்று அமைதியை அடைவான். விவாதம் 1. இவ்வாறு திருமூலர் ஐம்புறங்களையும் யானை, பறவை, சிங்கம், அமைச்சர், பாம்பு ஆகியவற்றைக் குறிக்குமாறு உருவகப்படுத்தியுள்ளார். கருத்து: பிறரை ஒப்பு நோக்கிப் பாடப்பட்டதன்று. விவாதத்தின் பொருளாக யான் கூறுவது யாதெனில் 5 இந்திரியங்களைக் குறிக்க யானைகளைத்தான் ஒப்பிட வேண்டும், உருவகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொது விதி ஏதுமில்லை. இதை ஒரு பொது விதியாக அனைவரும் பின்பற்றவில்லை. திருமூலரே கூட 5 இந்திரியங்களைக் குறிக்க யானை, சிங்கம்,
பறவை, அமைச்சர், பாம்பு போன்ற பல உருவகங்களார். அதாவது இந்திரியங்கள் என்றால் 5 யானைகளைத்தான் குறிக்கும் என்ற நிலைப்பாடு ஒருபோதும் இருந்ததில்லை. கவிஞர்களும் சான்றோர்களும் அவரவர் கற்பனைக்கேற்ப சில உருவகங்களை சரியாக இருக்குமாறு பார்த்து தேர்ந்தெடுத்து 5 இந்திரியங்களைக் குறிக்க பயன்படுத்தினர். ஐம்புலன்களையும் குறிக்க 5 யானைகள்தான் எப்பொழுதுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றேனும் இலக்கணத்திலோ இலக்கியத்திலோ இருக்கின்றதா? தோட்டி என்ற சொல்லை அங்குசம் என்று எப்பொழுதுமே பொருள் கொள்ள வேண்டுமென்று விதிகள் உள்ளனவா? விவாதம் 2. தோட்டி என்ற சொல்லின் பயன்பாடு. விழையா உள்ளம் விழையும் ஆயினும் என்றும் கேட்டவை தோட்டியாக மீட்டாங்கு. அரணம் பொருளும் வழாமை நாடி. மேற்கூறிய பாடலுக்கு சிலர் உரை எழுதும் பொழுது, தீயனவற்றை விரும்பாத பெரியோரின் உள்ளம் எப்போதாவது அவற்றை விரும்பினும் அறத்தை யானை என்னும் ஐம்பொறிகளை அடக்குவர். அறத்தையும் பொருளையும் தக்கவழிகளில் நாடி தமக்கு வேண்டியவற்றை முறையாகச் செய்து கொள்வர். எனது விளக்கம் யாதெனில் அறநெறியின்படி வாழும் சான்றோர்களின் உள்ளம் எப்போதாவது அறநெறியில் இருந்து வழுவ நினைத்தால் தான் பெற்ற நல்ல அறிவுரைகளான கேள்வி ஞானத்தைக் கதவாகக் கொண்டு மூடி காவலாகக் கொண்டு மீறி உணர்வார். தீய எண்ணம் வெளியேற எத்தனைக்கும் போது கதவை மூடினால் மீண்டும் பழைய இடத்திற்கு மீளும். ஒரு மனிதனின் நெறிபிறழத் தூண்டும் வழிகள் 2. அவரவர் மனதின் உள் மனது தூண்டும் உணர்வினால் நெறிபிறழ நினைத்தல் பொறிகளின் செயல்பாடு இல்லாமலேயே வெளிப்புற காரணிகள் இவைகள்தான் நெறிபிறழ வைக்கும் முக்கியமான உள் உணர்வை விட முதன்மையான காரணிகள். விரிவாக கூற வேண்டும் எனில், நாசி கற்பனையில் மனது ஓர் நினைத்துப் பார்த்தால் அந்த மனத்தை நுகர முடியாது. சமையல் கூடத்திலிருந்து காற்றிலே மனம் வருவதை நாசி சுவாசத்தின் போதே நுகரும்போது அவ்வுணவைச் சுவைக்க எண்ணம் மிகுதியாகும். கண் ஒருவன் ஓர் அழகிய பெண்ணைப் பார்க்காமலே உருவகம் செய்து கொண்டு நெறிபிறழ நினைப்பதில்லை. இராவணன், விஸ்வாமித்திரன், இந்திரன் போல் பார்த்தும் பிறர் கூறக் காதால் கேட்டும், சீதாதேவி, மேனகை, அகலிகை இவர்களைக் கண்ணால் கண்டபின் நெறிபிறழ அவர்களைத் தூண்டியது. செவி கற்பனையான ஒரு இசையை மனதில் உருவகப்படுத்திக் கொண்டு பாடவோ ஆடவோ நினைப்பது அரிதானது. ஓர் நல்ல இசையைக் காதால் கேட்கும்போது ஆடவும் தாளமிடவும் மனம் தூண்டுகிறது. மெய் ஒருவன் கற்பனையாக ஒரு பெண் தன்னை தீண்டுவது போன்று அல்லது ஒரு வெப்பமான தீப்பொறி தன் மீது பட்டது போன்று கொண்டு அதற்கான உணர்வைப் பெற முடியாது. பெண்ணின் விரல் அந்த ஆடவன் மீது பட்டாலும் சிறு தீப்பொறி உடல் மீது பட்டாலும் உணர்வுகள் உடனடியாக பிரதிபலிக்கும். வாய் சுவையான கனியை சுவை மிகு உணவை உண்பது போன்ற எண்ணம் கொண்டு மகிழ்வு கொள்ளுதலும் அரிதானது. இவ்வாறு வெளிப்புறக் காரணிகளைத் தடுக்கக்கான் பயன்படும் அங்குசம் அல்ல. திருமூலர் நேரடியாகவே முழக்கி எழுவன பாடலில் யானைகளை மும்மலங்களுடன் உருவகப்படுத்தி உள்ளதை நினைவு கொள்க. ஐம்புலன்களால் தோன்றுவன மும்மத யானைகள். இவை கட்டுப்பாடு இல்லாமல் செல்லும். அவற்றை அடக்க ஞானமாகிய அங்குசத்தைப் பயன்படுத்தினேன். ஆனாலும் அந்த யானைகள் விருப்படிப்படி ஓடி நிலை குலையச் செய்கின்றன. திருமந்திரம் திருவள்ளுவர் காலத்திற்கு முந்தையது. அதனால் அவர் திருமந்திரத்திலிருந்து பல கருத்துக்களையும் பயன்படுத்தியுள்ளார் என்பதை மறுத்துரைக்க முடியாது. நீதி, அறநெறிகள், கணிதம், இயற்கை விதிகள், அறிவியல் விதிகள் எப்போதும் பொதுவானவை. அதனால் திருவள்ளுவர் தனக்கான உவமை மற்றும் உருவகங்களில் திருக்குறளில் அவருக்கு முந்தைய காலத்தோர் கூறியதை அப்படியே மீண்டும் கூறியுள்ளார் என்பது ஏற்புடைய வாதமா? அடுத்ததாக வைப்பு என்ற சொல்லின் பொருளை விரிவாகக் காணலாம். திருவள்ளுவர் எந்த சொல்லை எந்த பொருளில் கையாண்டேன் என்பதற்கான துப்புக்களை வேறு ஒரு இடத்தில் கொடுத்திருப்பார். அதேபோல் வரன் வைப்பு என்பது மேல் உலகம் என்ற சொர்க்கம் அல்ல, இந்த நில உலகம்தான் என்று உறுதிப்படக் கூறவே 22 முதல் 23 வரை 27 ஆகிய குறடுமை என்ற இதே அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளதை கவனிக்க. மேலும் 149வது குறளில் வைப்பின் என்ற சொல்லுக்கான பொருள் இந்த நில உலகத்தை குறிக்கிறது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வயத் திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகைதரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு சுவையொளி தைந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு நலக்குறியார் யாரணி நாமநேர் வைப்பிற் பிறர்க்குறியாள் தோள்தோயாதார் வெண்தலை புணரிக்குட கடல் குளிக்கும் யானர் வைப்பின் நன்னாட்டுப் பொருன் வான வரம்பனை நீயோ பெரும வெள்ளிய நுரை பொருந்திய அலைகளையுடைய மேற்கு கடலில் மூழ்கும் புதுவருவாயி இடையராது கொண்ட ஊர்களையுடைய நாட்டிற்கு வெந்தனே வெயிற்கவின் இழந்த வைப்பின் பையுள் குள வெயிலால் அழகொழிந்த ஊர்களில் வைப்பு என்று சொல்லிற்கு அகநானூறு புறநானூறு கம்பராமாயணம்
சிலப்பதிகாரம், நற்றிணை, குறுந்தொகை போன்ற அனைத்து நூல்களிலும் ஊர், குன்று, நில, உலகம், நிலம், நிலப்பரப்பு, மலை என்ற பொருள்கள்தான் கொண்டுள்ளனர். மிகக் குறிப்பாக உலகம் என்ற பொருளைவிட நிலப்பரப்பு அல்லது ஊர் என்ற பொருளிலேயே இலக்கியங்களில் இச்சொல்லை பலரும் பல இடங்களில் கையாண்டு. அரண் அதிகன், உலகு அளந்த அரி அதிகன் என்ற பாடலில் தொழுதோர்க்கு எல்லாம் வரன் அதிகம் தரும் தகைய அருந்ததி ஆம் நெடு மலையை வணங்கி, அப்பால் தன்னை வணங்கியவரெல்லோர்க்கும் அதிகம் வரன் தரும் சிறந்த வரங்களைக் கொடுக்கும் பெருமை உடைய அருந்ததி என்னும் பெரிய மலையை வணங்கி இங்கு எனது விளக்கத்தை கூற விரும்புகிறேன். அதிக வரம் தரும் மலை, அதாவது நமக்கு வேண்டுமானவற்றையெல்லாம் தரும். வரம் என்றால் வேண்டிப் பெறுவது அல்லது வேண்டியவற்றைப் பெறுவது. நமக்கு தேவையானவற்றை, அதாவது காற்று, நல்ல நீர், காய்கனிகள், மலர்கள், நிழல், தாது பொருட், மூலிகைகள், தங்குவதற்கான இடம், குகைகள், பொன், நவமணிகள், இவை யாவையும் ஒரு வளமான மலையில் கிடைக்கும். இவ்வாறு இறைவன் தருவது மட்டுமே வரம் அல்ல, இயற்கை தருவதும் கூட வரமே. ஒரு மலையிலேயே இவ்வளவும் கிடைத்தால் பறந்து விரிந்த இந்த பூமியில் கிடைக்காதது ஏதும் உண்டோ? நமக்கு வேண்டிய அனைத்துமே கிடைக்கும். அதனால்தான் திருவள்ளுவர் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று கூறுகிறார். காமக்கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் நாணு காம வேட்கை ஒரு கோடரியாக மாறி நாணம் எனும் தாழ்பாள் போடப்பட்ட மன அடக்கம் என்கிற கதவையே உடைத்து விடுகிறது. நிறைவாக மன உறுதி எனும் கதவினால் 5 புலன்களையும் காப்பவன் இந்த நிலத்திற்கு வரமாக அளிக்கப்பட்ட வித்தாவான். அல்லது மன உறுதி என்னும் கதவினால் 5 புலன்களையும் அப்பவன் வரமாக அளிக்கப்பட்ட மேன்மையுடைய இந்த நிலவுலகிற்கு ஓர் விதையாவான் என்பதே சரியான பார்வை. மேலான வீட்டுலகிற்கு முத்திக்கு என்ற பொருள் அல்ல.